Hello friends, welcome back to Prabhuyam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 500 கட்டிடங்களுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்த கட்டிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 500. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் தேர்வு செய்கிறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா NATS போர்ட்டலில் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/2/2024. ஷார்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26/2/2024. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/3/2024 முதல் 8/3/2024 வரை. தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் TANGEDCO notification for engagement of apprentice for the year 2023 to 24. அப்ரண்டிஸ்ஷிப்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் TANGEDCO ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ எந்த வருஷம் பாஸ் ஆனவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா 2020, 2021, 2022 மற்றும் 2023. ஸோ இந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 395 கட்டிடங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 22 கட்டிடங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 9 கட்டிடங்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 9 கட்டிடங்கள், சிவில் இன்ஜினியரிங் 15 கட்டிடங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 50 கட்டிடங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 கட்டிடங்கள். மந்த்லி ஸ்டைப்பன் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் தராங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் ட்ரைனிங் தருவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் ரெலவெண்ட் டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் ரைட்டுங்களா, ரெலவெண்ட் டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் பிரகாரம் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது, ரிட்டன் எக்ஸாமினேஷனே கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ண பிறகு ஸோ உங்களுடைய மார்க்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.